எப்படி இறக்குது பாருங்க. எப்பா எப்படியாச்சும் வாங்கலாம்ப்பா, மணிக்கணக்காக உட்காந்து அறுக்க தேவையில்லைல்ல. இட்லி கடை ரிலீஸ் ஆயிருச்சு. ஓரளவுக்கு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் தான். ஆனால் ரசிகர்கள் கூட்டம் தான் இப்போதைக்கு அலமோதுது. தனுஷோட ரசிகர்கள் சொல்றது எல்லாமே சூப்பர் தாறுமாறு அப்படின்ட்டு. ஸோ அடுத்தடுத்து ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள வர இட்லி கடையோட சரியான ரெஸ்பான்ஸும் ரிவ்யூவும் அடுத்து சந்திக்க போறோம். இப்போ என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி விஜய்க்கு எனிமிஸ் தானே சரௌண்டட்ல இருக்காரு பொலிட்டிக்கல் ஃபீல்டுல. ஆனா சினிமா ஃபீல்ட்ல தல அஜித்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க 2 பேரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க. இப்ப தளபதி விஜயோட படம் ஜனநாயகன் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போது ஆல்ரெடி பராசக்தி டேட்டை லாக் பண்ணிருக்காங்க. ஜான் 14 ஜான் 9 தானே ஜனநாயகன். அன்னைக்கு தான் பிரபாஸ் நடிச்சிருக்கிற ராஜா சாப் ஹாரர் காமெடி த்ரில்லர் இந்த படமும் ரிலீஸ் ஆக போகுது பேன் வேர்ல்டுல. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் ஜான் 9 ஜனநாயகன் தான், ஜான் 10 தான் நம்ம இந்த படம் வருது பிரபாஸ் படம். ஒரு நாள் தள்ளி தான் தமிழ்நாட்டில் மட்டும் ரிலீஸ் ஆக போகுது ராஜா சாபு. பார்க்கலாம் ஜனநாயகனா ராஜா சாபா பராசக்தியான பொங்கல். ரெடினா ஆட்டம் க்ளோஸ் இல்ல நீ ஆளே க்ளோஸ். ஹிட் டைரக்டர் அண்ட் ஹீரோ என்ன படம் பாது அப்படின்னு தானே கேக்குறீங்க. அதான்ப்பா மதகஜ ராஜா. விஷாலும் சுந்தர்சியும் 12 வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆன ஒரு படம் மெகா ஹிட் ஆச்சு. இந்த படத்துக்கு மியூசிக் விஜய் ஆண்டனி தான். இவரும் இந்த கூட்டணியில சேர்றாரு. ஆமா, ஹீரோவா இல்ல, இவர் தான் மியூசிக் போட போறாரு இந்த காம்போக்கு. இந்த படம் அடுத்த சம்மருக்கு ரிலீஸ் ஆக போதான். செம காமெடி ட்ரீட் காத்திருக்கு. பட் சந்தானா இதுல இருப்பாருன்றதெல்லாம் டவுட்டு தான். இப்ப மகுடம் அப்படின்ற ஒரு படத்துல விஷால் நடிச்சிட்டு இருக்காரு ரவி அரசு டைரக்ஷன்ல. இதுக்கப்புறமா தான் ரிலீஸ் ஆக போகுது சம்மர்ல சுந்தர்சி படம். பார்க்கலாம், வெயிட்டா இருக்க போகுது. ஸோ இட்லி கடை ரிவ்யூல சந்திப்போமா. பாய்.